மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. டே அன்வர், நீ என் கூட இருக்க வரைக்கும் நான் என்ன கவலை பண்ணோம்? எங்கள் அண்ணன் என்னை வீட்டை விட்டு துரத்துனப்போ கூட நீ தானே என் தம்பி மாதிரி என் கூட இருந்த. அன்னைக்கு கூட பாப்பா பர்த்டேக்கு நான் லேட்டாக வந்தப்போ என்ன சொன்னேன்? பசங்களோட சித்தப்பா முறையில் பேசுகிறேன்னு தானே சொன்னேன். நீ பசங்களை சித்தப்பா தான்டா. டேய், நீ வேற மதம், நான் வேற மதமாக இருக்கலாம், ஆனால் நம்ம 2 பேரும் கூட பறக்காத அண்ணன் தம்பிங்கடா. டே அன்வர், எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பத்திரிகை நம்பர் 1 பத்திரிகை ஆக்கியே காமிக்கணும்டா, ஜெயிச்சே காமிக்கணும். நிச்சயமா சார். அன்வர், அதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பசங்களை நீ தாண்டா பார்த்துக்கணும். ஏன் சார் அந்த மாதிரிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பசங்களோட சித்தப்பா நான் இருக்கேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் உங்க கூடவே இருப்பேன். தேங்க்ஸ்டா. என்னையா ஆறுமுகம், என்ன வண்டி எந்த பக்கம் எடுத்துன்னு வந்துட்டேன்? ஓ, தொப்பையை குறைக்க சொல்லி டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டர் போட்டாங்களா? அதான் வாக்கிங் வந்துட்டியா? இந்த லொல்லுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. பாவம், சூழ்நிலை தெரியாம வாக்கிங் போயிட்டு இருக்க. கூடிய சீக்கிரமே இந்த 2 காலம் இல்லாம போகுது. என்னையா சொல்ற? இத பாரு சாத்தப்பா, உன் தம்பி கதிரேசன் உன்னை பத்தி இந்த பத்திரிகையில தாராக்கி வச்சிருக்கான். சிலை கடத்தல் விவகாரம், உண்மை குற்றவாளி யார்? அட போயா, இந்த மாதிரி 1000 பார்த்துருக்க பத்திரிகை எடுத்துன்னு வந்துட்டான். இத பாரு சாத்தப்பா, நம்ம ஸ்டேட்ஸ்ல சிலை கடத்துறது சமீப காலத்துல அதிகமாயி போச்சு. அதுல ஒரு கோயில் தர்மகர்த்தா சம்பந்தப்பட்டிருக்காரு. அவர் யாரு என்னன்றத போட்டோவோட அடுத்த வாரம் பப்ளிஷ் பண்ண போறதா எழுதியிருக்கான். இத பாரு சாத்தப்பா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ உன்னை கடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு யார் யார் உதவி பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சு அப்புறம் ஏன் தள்ளியும் கை வச்சிருவான். இத பாரு, இந்த பத்திரிகை பொம்பளைங்க படிக்கிற சாதாரணமான பத்திரிகை இல்ல. இதுல எந்த நியூஸ் வந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்க கமிஷனர் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு இந்த சிலை கடத்துற பிசினஸ் எல்லாம் நிறுத்தி வை. இந்த கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவர், சிஎம் கிட்டயே ஸ்ட்ரெயிட்டா பேசக்கூடிய அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் உள்ளவர்னு சொன்னேன். நீ கேட்கல, நான் என்ன பண்றது? இன்னைக்கு இந்த பத்திரிகையில வந்திருக்கிற நியூஸை வச்சு மீட்டிங் நடக்கும். இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கொடன்னு கொடைஞ்சி நாளைக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க. நான் மாற்றா மாதிரி இருந்ததுன்னா உன்னையே அரெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் என் மேல கோச்சிக்காத. டேய், என்னடா மிரட்டுறியா? மிரட்டல, இதுக்கு என்ன பண்ண போற? கதிரேசனை கொல்ல போறேன். டேய், அவன் தம்பிடா. அது அப்படா, தோளுக்கு மேல மிஞ்சிட்டா பங்காளிடா. என் விஷயத்துல தலையிட்டான், தவசி விஷயத்துல குறுக்கிடுறான். எப்போ எதிரி விஸ்வரூபம் எடுக்கிறான்னு தெரிஞ்சுதோ அதை பார்த்துட்டு இருக்கிறது தற்கொலைக்கு சமண்டா. கூடிய சீக்கிரம் இதே பத்திரிகையில எடிட்டர் கதிரேசனுக்கு அஞ்சலின்னு போட்டோவோட வரும். அதை கொண்டா போட்டா நீ எல்லாம் ஒரு போலீஸ், உனக்கு ஒரு மீச போடா. சை, ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? வா, வேர்க்கல் சாப்பிடலாம். வேர்க்கல் எவ்வளோப்பா? ₹1 சார். 2 பொட்டலம்.
என்ன சார் 100 ரூபா கொடுக்குறீங்க? என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு, சில்லற இல்ல. என்கிட்டயும் சில்லறை இல்லைங்க சார். இந்தாங்க சார், சில்லறை மாற்றி கொடுங்க சார். கொடுங்க, மாத்திட்டு வரேன். வீரனாமல அண்ணாமல, நான் போய் சில்லற மாத்திட்டு வந்தேன். பலூன் 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 சார், பலூன் 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 பலூன். ராஜு அங்க நிக்கிறான்ல, அவன் தான். திரும்பி வரப்ப ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். செல்ல குட்டிங்கள வாங்க போலாம். யார சொல்றேன்? அதோ தொப்பி போட்டிருக்கான்ல, அவனே தான். அவனை அடிச்சு காலி பண்ணி போயிட்டே இரு. என்ன சீக்கிரம் வேலைய முடியும். சரி வாங்க போலாம். என்னம்மா இது? வாங்க உள்ள போலாம். வாங்க போலாம். ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அங்க பாருங்க எவ்வளவு பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்க. அப்பா, நான் கூப்பிட்டப்போ நீங்க வர மாட்டேனீங்கல்ல, இப்போ நீங்க கூப்பிட்டா மட்டும் நாங்க வரணுமா? ஆமாம்மா. எப்படி இருக்கீங்க? அம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பீச்சுக்கு போல? நீங்களும் வாங்கம்மா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். நீங்களும் வாங்கம்மா. நீங்க போயிட்டு வாங்க. அம்மா ப்ளீஸ்மா வாங்கம்மா போலாம். இல்ல, எடுத்துக்க. அம்மா வாங்கம்மா. மேடம், டாக்டர் வரலீங்களா? அவர் சில்லறை மாத்த போயிருக்காரு. கடைசியில் அந்த டாக்டர் கைலாசத்தை மீட் பண்ணீங்களா இல்லையா? இல்ல, பார்க்கல. அப்படின்னா இன்னும் லாட்ஜில் தான் தங்கியிருக்கீங்களா? ஆமா. அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரி. ஏதாவது பேச. ஏன் எதுவுமே பேசாம இருக்க? இன்னும் என்ன இருக்கு பேசுறதுக்கு? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களே. இது பாருங்க, உங்க ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிஸ்பென்சரி எடுங்க, வீடு எடுங்க. அது வரைக்கும் நான் பாண்டிச்சேரியிலயோ ஆழ்வார்குறிச்சிலையோ போயிருக்கேன். எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு லெட்டர் போடுங்க, நான் திரும்பி வரேன். என் அண்ணனை பார்க்கணும், அண்ணனோட குழந்தைய பார்க்கணும்னு நினைச்சேன். எதுவுமே நடக்கல. நான் எது பண்ணாலும் தப்புன்னு சொல்றீங்க. என்னால முடியலைங்க. நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க. அப்போ நீ ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, நான் ஊருக்கு போகணும். நான் தான் எது பண்ணாலும் தப்பு தப்புன்னு சொல்றீங்களே. அந்த ஆள்கிட்ட பேசாத, இந்த ஆள்கிட்ட பேசாதன்னு. ஏங்க, ஒரு உயிரை காப்பாத்துற, அதுக்கு போய் திட்டுறீங்க. அன்னைக்கு அப்படிதான் அந்த குழந்தை உயிரை காப்பாத்துறோன்னு அவ்வளவு பேசுறீங்க. இன்னைக்கு நான் இல்லைன்னா அந்த ஆள் செத்து போயிருப்பாருங்க. 3 பசங்க அனாதையா இருப்பாங்க. அது இல்லைங்க, என்னால முடியல. நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க. அப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் ஒன்னும் பிரிஞ்சு போல, கொஞ்ச நாள் விலகி இருக்கேன். அப்பதான் உங்களுக்கு என் அருமை தெரியும். நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க. நீ நிச்சயமா ஊருக்கு போக போறியா? ஆமா ஆமா, நான் ஊருக்கு போனா எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. நீ போ, ஊருக்கு போய் எங்க வேணாலும் போ. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சா நம்மள. நீ ஏன் சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்துக்காக இந்த ஊருக்கு வரல. உனக்கு உங்க அண்ணனை பார்க்கணும், உங்க அண்ணன் குழந்தைய பார்க்கணும், அவங்களோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்க இல்ல? அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உனக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கணும்? நீயே போ, நீயே டிக்கெட் எடுத்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏக்காராவது கேட்டு தொலை.
போறான் நம்மள. விடுங்க. இது பாரு, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ உடனே ஊரை விட்டு போயிடுவியா? நீ இல்லாம என்னால வாழ முடியாதா நம்மள? ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். பெட்டி கூட என் பேச்சை கேள நம்மள. இது பாரு, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கோ எனக்காக. நம்ம வெட்டிங் டே வருது, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. அதுக்குள்ள நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையலனா நீ ஊருக்கு போ, நானே உனக்கு டிக்கெட் எடுத்து தரேன் ப்ளீஸ். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு நம்மள, எனக்காக. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத நம்மள. ஏய், எனக்கு வேற யாரு இருக்கா நம்மள? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் உள்ள வா. யாருங்க? என்ன வேணும்? வந்து யாரை பார்க்கணும்? சாத்தப்பன் செட்டியாரை பார்க்கணும். செட்டியாரா? உள்ளதான் இருக்காரு. சாத்தப்பன், உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. யாரப்பா நீ? உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. என்ன பார்த்துருக்க முடியாதுங்க. இல்ல, நீ திருநெல்வேலி ஆழ்வார்குறிச்சி தானே? இல்லைங்க, நான் ஆழ்வார்பேட்டையில் இருக்கேங்க, மெட்ராஸில். பொய் சொல்ற, நீ ஆழ்வார்குறிச்சி தான். இல்லைங்க, நான் மெட்ராஸ் தான். தவிர இவன் நம்மால் தான் ஹோட்டலில் வேலை செய்கிறார். அப்படியா? ஐயா நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, தவிர வாப்பலாம். உன்னை யாரா இங்க வர சொன்ன? அப்படி வரதா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கல? அந்த வழுக்கு மண்ட தேவையில்லாத கேள்வி கேட்கலாம், திருட மாதிரி முடிக்கிறேன். நானே டென்ஷன்ல இருக்கிறேன், ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? தம்பியவே போட்டுத்தரல பசங்களை அனுப்பி வச்சிட்டீங்க. என்ன இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பு, அந்த பதப்பதப்பில் ரத்த பாசத்தில் டென்ஷனாக இருக்கீங்க. தம்பியாவது கம்பியாவது, நான் அமிச்ச ஆளுங்க என் தம்பியை சரியா பொலி போட்டாங்களா இல்லையாங்கிற டென்ஷன்ல நான் இருக்கிறேன். பாசமாவது புடலங்காயாவது சும்மாறா. டேய், என் பொண்டாட்டி வர, சும்மா இரு. வாமா தேனு, கோயில்ல தரிசனம் நல்லபடியா நடந்ததா? இவன் நம்மால் தான், நீ போ. போமா உள்ள. இல்ல, யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவீங்க, இவர் மட்டும் ஏன் வெளியே நிக்க வச்சு பேசுறீங்க? போ உள்ள போங்கறல்ல. என்னடா போன காரியம் என்னாச்சு? சொல்றா. ஐயா, போன காரியம் முடியலைங்கய்யா. உங்க தம்பி தப்பிச்சிட்டாரு. எப்படி தப்பிச்சான்? ஐயா, நம்ம லாட்ஜில் தங்கியிருக்கே அண்ணாமலைன்னு. ஆமா, அதுதான் என் தப்பிக்க வச்சிருச்சு. ஆனா பாவீங்களா, இப்ப என் தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நான் இல்லடா உள்ள போயிடுவேன். ஐயா, இப்ப சொல்லுங்கய்யா, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு அவனை உடுங்கன நாய்க்கு பிறந்தவனே. நீ எல்லாம் 3 வேளை சோற தின்னுட்டு குடோன்ல போய் தூங்குடா. சீ, போடா போடா, இல்ல நானே உன்னை கொன்னுடுவேன். போ. உன் விஷயம் என்ன? உன் விஷயம் என்னன்னு கேட்டேன். நம்ம உலகநாத விஷயம். அதுல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? நம்ம பிளான் படி உலகநாதனை கொன்னுட்டு கோமதி நாயங்க மேல பழி போடுறதா இருந்தோம். ஆனா இப்போ அந்த பழியை தவசி மேல போடுறோம். என்னையா அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? அந்த கோமதி நாயகம் ஒரு திருக்கபடி பிடிச்சவன். பின்ன என்னடா பண்ண சொல்ற? எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். பத்திரத்தில் கையெழுத்து போடுறா, போட மாட்டேன்றான். வேற என்ன பண்றது? அவனை தூக்கி உள்ள போட்டு நம்ம ஃப்ரெண்டு டிசி ஆறுமுகம் இருக்கான்ல, அவனை வச்சு டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுக்கணும். அந்த நேரம் பார்த்து நம்ம காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவனை பெயில கொண்டாந்துடணும். அப்ப நம்ம சொல்ற பேச்சு கேட்பான் இல்ல? எப்படி ஐடியா? என்ன? ஒன்றும் இல்லை. புடுங்கன போடா நாயே. ரொம்ப சீரியஸா திங்க் பண்ற? போடா போடாங்கிற.
கதிரேசன் இருக்காருங்களா? உள்ளதான் இருக்காரு. போலீஸ்லாம் வருது. இவங்களுக்கெல்லாம் காஃபி கொடுக்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள இடத்த காலி பண்ணிடலாப்பா. ஹலோ கதிர். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் என்னை தேடி வந்திருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க. நேற்று உங்களை யாரோ மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, தப்பிச்சிருக்கீங்க. அதை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலையே? நான் தான் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையே. சார், உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? தெரிஞ்சது? சிட்டியில் எந்த விஷயம் நடந்தாலும் அது கண்டிப்பாக போலீஸ்க்கு தெரியும். குறிப்பாக ஒரு பத்திரிகையாளரை தாக்கியிருக்காங்க, தெரியாமல போயிடும். சொல்லுங்க. இந்த விஷயத்தை விசாரிக்க இங்க உங்களை யார் அமிச்சா? நான் தான் உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். நீங்கள் என்ன விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அதான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம நீங்கள் வந்திருக்கீங்களே. பப்ளிக் பிளேஸில் ஒரு க்ரைம் நடந்திருக்கு. ஒரு வேளை அது சக்ஸஸ் ஆயிருந்தா உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கும். கதிர், என்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நினைக்காதீங்க, ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. சார், அன்பழகன் ரொம்ப நல்லவர், சொல்லலாம். சொல்லலாம். எங்களோட இந்த இஷ்யூல கோயில்ல சிலைங்க திருடு போற மேட்டரை பத்தி நியூஸ் ஃபிளாஷ் பண்ணியிருந்தோம். அதுல பாதிக்கப்பட்ட யாராவது ஒரு பெரிய புள்ளி என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம். பட் எதையும் என்னால கான்கிரீட்டா சொல்ல முடியும். என்னடா சொல்ல? இந்த காப்பி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க சார். சார் யாரு? என் பேர் நாச்சி அப்பன். எடிட்டர்ன்ற முறையில் நேற்று அவனை கொலை பண்ண சதி நடந்திருக்கு. நான் இதில் பப்ளிஷர் அண்ட் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர் சார். எனக்கு எதுவும் ஆபத்து இல்லையே. பார்ட்னர்ஷிப்லேருந்து விளைக்கிறேன்னு சொல்லிட்டேன். சந்தேக லிஸ்ட்டில் நான் இருக்கேனா சார்? கதிர், ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல? சொல்லுங்க. இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை, அதான். இவங்க எழுதின அந்த ரிப்போர்ட்டுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை இன்ஸ்பெக்டர். என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களே? பாவம் சார். கதிர், நீங்கள் விரும்பலனாலும் நான் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலன்னா மற்ற பத்திரிக்கைக்காரங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் பற்றி தப்பாக எழுதுவாங்க, எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணலன்னு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நான் ஒரு 7 பேரை சந்தேகப்படுறேன். ஆமாம், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார் கொடுத்தா? அது சொன்னாதான் சொல்வீங்களா? சொல்கிறேன். பிசி ஆறுமுகம். நான் சொல்லல, இவர் அண்ணன் கூட சம்மந்தப்பட்ட. நான் சந்தேகப்படுறவங்கள முக்கியமாக சந்தேகப்படுறது எங்கள் அண்ணன் சாத்தப்ப செட்டியார. அவர் நல்லவர் இல்லைன்ற விஷயத்த நான் அன்னைக்கே தவசி வீட்டில் வச்சு சொன்னேன். ஆனால் யாரும் என்னை நம்புற மாதிரி தெரியல. நீங்கள் வேணா அவரை விசாரிச்சு பாருங்களேன். மற்ற 6 பேர்? சார் நான் இந்த பத்திரிகையுடைய ஃபோட்டோகிராஃபர் சார். என் பேர் ஜிடி சார். எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். சார் நான் 4-5 நாளாக ஊர்லேயே இல்லை சார். நேற்று தான் சார் வந்தேன். வந்ததுலேருந்து ஒரே தலை சுத்தல் வாந்தி. டேய் சொல்டா ஒரு மாதிரியா பார்க்குறாருடா சார். நீங்களா சொல்லுங்கள் சார். மற்ற 6 பேரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, ஒரு மினிஸ்டர் இருக்காரு, ஒரு ஜட்ஜ் இருக்காரு. உங்களால் அவங்கள விசாரிக்க முடியுமா, இல்லை அரெஸ்ட் தான் பண்ண முடியுமா? ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐயோ, மறுபடியும் அதே இடத்துக்கு வரீங்களே. மிஸ்டர் அன்பழகன், என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, பெக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். பாருக்கு போயிட்டு வந்துடலாமே. யூனிஃபார்ம்லையா? சரி வேணாம். அன்வர், சாருக்கு என்ன வேணும்னு கேட்டு ஏற்பாடு பண்ணு. சார், காஃபியா டீயா? டீ. டே, டீ வாங்கிட்டு வா. நான் சார், சக்கரை கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டுமா? ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆஃபீஸ் பாய் ஆக்கிட்டாங்களே. கதிர், இனிமேல் ஆஃபீஸ்லேருந்து போகும்போது எங்கே போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, எப்போ திரும்பி வருவீங்கன்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃபீஸில் கொடுத்துட்டு போங்க. ஜாகிரதையாக இருங்க.
அவனை விடுங்க சார். அடுத்த ஆபத்து எனக்கு தான். எதுக்கும் என் வீட்டு வாசலில் ஒரு கான்ஸ்டபிளை நிற்க வைக்கிறீங்களா இன்ஸ்பெக்டர்? ரொம்ப பயப்படாதீங்க. ஏய் சொல்லிக்கினே இருக்கிறேன், வந்து நின்றுனே இருக்கிறியா? டிக்கெட் இருந்தா உள்ள போ. எதுக்கு கேட்ட படிச்சு நிக்கிற நீ? வழிவிடு, வரவங்க வழிவிடு. ஏய் பாலே, ஏய் மல்லிகா, டிக்கெட். ஏய் மல்லிகா, நானே வெயிட் பண்ணிருக்கேன். அக்கா 2 ரூபா எவ்வளோக்கா? 10 ரூபாய். 5 ரூபா கொடுக்கா. ஏய் பா, அக்கா கொடுக்கா. சும்மா கூவாத. 10 ரூபாய். சரி கொடு. இரு. இந்தா, போ. என்ன டிக்கெட் வேணுமா? மாமா பா. வாங்க. டிக்கெட். என்னடா முறைச்சு பாக்குற? என்ன வெளியூரா? டிக்கெட் எடுத்து ஆள் உள்ள வெயிட் பண்றாங்க. இல்ல டிக்கெட் இல்லனா போயிட்டே இரு. உள்ள ஆள் வெயிட் பண்றாங்க. ஏன்பா ஊட்ட விட்டு ஓடியாந்துட்டியா? அப்பா அம்மா எதனா அச்சாங்களா? அப்பா இல்ல, இங்க யாரை பார்க்க வந்த? அண்ணனை தேடி வந்தேன். அண்ணனை தேடியா? கண்டுக்கினியா? இல்ல கிடைக்கல. ஐயோ, சாப்பிட்டியா? இல்ல. சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. ஐயோ 2 நாள் ஆச்சா? இரு, நீ என்னடா வேலை பார்க்குறியா? உள்ள தெரிஞ்சால் இருக்காங்க. இதுல 10 ரூபாய்க்கு இது. அந்த கடையில போய் நாஷ்டா பண்ணிட்டு இங்கேயே திரும்பி வந்துடணும். என்னடா வேலை பார்க்கணும். நாஷ்டா பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிடாத. என்ன புரியுதா? கறிக்கிட்டா வந்துடணும். பே போன்றல்ல. என்னடா டா புடி. ஐய் எல்லாம் சரியா தாங்கிது. போலீஸ் பார்த்தா அமுக்கி கூட போட்டா போ வாங்குறல்ல. தமிழரசி, ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பால் பண்ணையிலேருந்து வீட்டுக்கு வர வேலைக்காரி வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு அம்மாவை காணும்னு சொல்றான். ஆத்தங்கரில் போய் தேடினேன், மண்டபத்தில் தேடினேன், பெரிய கோவிலில் போய் தேடினேன், எங்கேயுமே நீ காணோம். இங்க வந்து உட்காந்துருக்க. தமிழரசி, இந்த மாதிரி நீ தனியா உட்காந்துருக்கிறத 4 பேர் பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பான்? எழுந்துரு, வா வீட்டுக்கு போலாம். தமிழரசி எழுந்துருமா, வா வீட்டுக்கு போலாம். ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை இப்படி உயிரை வாங்குற? என்னையே இப்படி கொல்ற, சித்திரவதை பண்ற? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்னம்மா வேணும்? என்ன வேணுங்கிறதுக்காக இப்படி வந்து உட்காந்துருக்க? பணம் வேணுமா? என்னம்மா வேணும்? வாயை திறந்து சொல்லு தமிழரசி. வாமா வீட்டுக்கு போலாம். தமிழரசி வா வீட்டுக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும். என்ன என்ன சொல்லணும் தமிழரசி? என்ன சொல்லு. என்னம்மா சொல்லு. நாள் தள்ளி போயிருக்கு. நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைக்கிறேன். கர்ப்பமா? தமிழரசி, தமிழரசி, என்னம்மா இது? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இதுக்கு போய் இப்படி வருத்தப்பட்டு இருக்க? கர்ப்பம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உருவாக போகுதுன்னு அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார்.
தமிழரசி சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்ன வேணும்னாலும் வாங்கி தரேன். புடவை வேணுமா, நகை வேணுமா, திருநெல்வேலிக்கு போய் நல்ல சினிமாவை எதான பார்ப்போமா? வா, எதுவா இருந்தாலும் வீட்டில் போய் பேசுவோம். வா, எழுந்துரு தமிழரசி, எழுந்துருமா. வா வா வா, மெதுவா மெதுவா மெதுவா. தமிழரசி, எங்க அண்ணி கர்ப்பமானப்போ எங்க அப்பா இந்த ஊருக்கே எவ்வளவு பெரிய விருந்து வச்சார் தெரியுமா? இந்த முறை நாம அதை விட பெருசா செய்யணும். ஆமா, உண்மையிலேயே நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னங்க சாம்பார்? வாங்கண்ணே, உட்காருங்க. ஐயா நீ சாப்பிடலாம். போதும். ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமே, சொல்லுங்க. செட்டியாரே, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். பரவாயில்லம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. என்னென்ன நீங்களும் முதல்ல சாப்பிடுங்க, இல்லைன்னா வயிறாரு சாப்பிட மாட்டீங்க. அப்புறமா பேசிக்கலாம். சரி, அவ சொல்றதும் சரியா தான் இருக்கு. சாப்பிட்டு பேசுவோம். என்னங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க சாப்பிட்றதுக்காகவா அவ்வளவு தூரத்துலேருந்து வீடு வாசல் தோட்டம் தூரம் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்திருக்கேன்? என்ன விஷயங்கிறது முதல்ல சொல்லுங்க. ஒன்றும் இல்லையா, எல்லாம் நம்ம தவசியை பற்றி தான். முன்னெல்லாம் தவசி நான் என்ன சொன்னாலும் கேட்பான். சொந்தமாக தொழில் தொடங்கலான்னு சரின்னா கிரைனைட் கம்பெனி கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். மாதம் எவ்வளோ வருமானம் வரும்னா 1 கோடி ரூபாய் வரும்னு பத்திரத்தில் கையெழுத்து போடுறேன்னு சொன்னான். இப்போ என்னடான்னா கையெழுத்து போட மாட்டேங்கிறான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். சமயத்தில் வீட்டுக்கு போனால் ஆளே இருக்க மாட்டேங்கிறான். நான் நினைக்கிறேன் நடுவில் பூந்து அவன் மனசை யாரும் கெடுத்துட்டாங்கன்னு. என்ன தேவரையா, சாப்பிடலையா? அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க. இதை பாருங்க செட்டியாரே, நான் கையெழுத்து வாங்காம ஊர் பக்கம் போக முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் தொழில் தொடங்குறானோ தொடங்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தயவு பண்ணி எப்படியாவது கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க, அது மட்டும் போதும். என்னங்க நீங்க தொழிலே தொடங்கல, கையெழுத்து எப்படி வாங்குறது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவன் குதிரை மாதிரி முன்ன போனா கடிக்கிறான், பின்ன வந்தா உதைக்கிறான். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான்? ஐயா சரி, என் பேச்ச கேட்கல விட்டுருங்க. கட்டின பொண்டாட்டி விஷால், அவ பேச்சாவது கேட்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, இங்க மட்டும் என்ன வாழுதா? நான் சொல்ற பேச்ச நீங்க கேக்குறீங்களா? என்ன தேவை? நான் எனக்காக பேசுறேன். நம்ம நம்பி வந்த தவசி நல்லா இருக்குன்னு தானே சொல்றேன். ஐயா, விஷாலத்தை அவன் எப்படி காப்பாற்றுவான்? சரி, அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்ததுன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லுவான்? ஐயா, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இனிமே பேச எனக்கு சக்தி இல்லை. ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே அவங்ககிட்ட பேசி பாருங்க. நீங்க பேசினா நிச்சயமா கையெழுத்து போட்டு கொடுப்பான். நானா அப்பம் பேச கேட்கறவனா இருந்தா அவன் ஏன் மெட்ராஸுக்கு வர போறான்? அவனை தேடி நான் இங்க வந்து ஏன் லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கணும்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வேண்டாம், ஒண்ணு செய்யலாம். என்ன? அவன் அன்பழகம் பேச்ச ஒருவேளை கேட்டாலும் கேட்கலாம். நான் வேணா எதுக்கும் அன்பழகிட்ட பேசி பார்க்கிறேன். யார் பேச்சு கேட்டா என்னையா? நமக்கு பத்திரத்துல கையெழுத்து வாங்கணும், அவ்வளவுதான். சாப்பிடு. எல்லாம் தலையெழுத்து. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கும் வாசல். பாடுங்க. வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்து துன்பம் எதுவென்றாலும்
வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால். அன்பழகன், துளசியே அழுதுகிட்டே போகுது. அப்படி என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணுமில்ல. என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன விஷயம் சொல்லுங்க. அம்மா, நீங்களா சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? அம்மா, ஏமா அழுவீங்க? அம்மா, பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கம்மா. இப்ப என் பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க எனக்கு ஆறுதல் சொன்னீங்க. அப்படி பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே மனசுல இருக்க பாரம் குறையும். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அன்பழகன், என்ன இது? அம்மா, உள்ள போங்க. என்ன என்ன அன்பழகன், அம்மாவும் ஒண்ணுமே சொல்லாம அழுதுகிட்டே போறாங்க. அப்படி என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். நான் என்ன அண்ணியமா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சரி, என்கிட்ட உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க. நான் வந்தது எதுக்குன்னா, கோயில் குத்தக விஷயமா தவசிக்கிட்ட எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். நிலத்தை அடமானம் வச்சு ஏதோ வியாபாரம் செய்யணும்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இன்னமும் கையெழுத்து போட மாட்டேங்கிறான். அதனால தயவு பண்ணி நீங்க அவனுக்கு புத்திமதி சொல்லி கோயில் குத்தக விஷயமாவும் அடமானம் வைக்கிற விஷயமாவும் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி கொடுங்க. அது போதும் சார். இந்த விஷயமா நான் அவர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். என் பேச்சை கேட்க மாட்டேன்றாரு. என்ன பண்ண சொல்றீங்க? இல்லைங்க, நீங்க எப்படியாவது அவங்ககிட்ட. சார், அவர் என்ன பச்சை குழந்தையா காதை திருவி பண்ண சொல்றதுக்கு? இந்த விஷயத்துல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க ஊருக்கு போங்க, நான் தவசிக்கிட்ட பேசி. என்ன என்ன சொல்றான்? ஐயா, கையெழுத்து வாங்காம நீங்க ஊருக்கு போக மாட்டீங்கன்னு சொன்னேன். நிலம புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தவசிக்கிட்ட கையெழுத்து வாங்கவே நான் ஊர் பக்கமே போக முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. தயவு பண்ணி எப்படியாவது அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க. சரி சார். சார், நீங்கள் சாத்தப்பன் வீட்டில் இருக்கிறது எனக்கு அவ்வளோ நல்லதாக தோணலை. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை. என்ன நண்பர்கள் அவரை பற்றி அப்படி சொல்கிறீங்க? நான் பார்த்த வரைக்கும் அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே அந்த ஆள் பிறந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவரை பற்றி அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி, அதை விடுங்க. இதை பாருங்க, எப்படியாவது புத்திமதி சொல்லி அவங்ககிட்ட சீக்கிரம் கையெழுத்து வாங்கி கொடுங்க. சரி. ஆ, சங்கு ஐயா, இந்த கோபுரத்தை முளைச்சிருக்கிற செடியெல்லாம் இன்னைக்கே வெட்ட சொல்லுங்க. சரிங்க. அதுக்கு வேண்டிய பணத்தை சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி கோவிலில் மற்ற வேலைகளையும் அப்பா வரத்துக்குள்ளேயே முடிச்சிருவோம். ஆகட்டியா, செஞ்சிடலாம். ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுய்யா. கோயிலில் பூஜையெல்லாம் எப்படி நடக்குது, கோயில் வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்களே நேரில் வந்து பார்க்குறீங்களே, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுய்யா. ஐயா, இம்புட்டும் அம்மா குழந்தை உண்டாயிருக்காங்கல்ல, அந்த நேரம் ஐயா நீங்கள் எதுக்கு அங்கே நீங்கள் போய் அம்மாவை பாருங்கய்யா. இதெல்லாம் பட்டாளத்தரைய தெரிஞ்சதுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா ஐயா. அப்புறம் பெரிய கோவிலில் நிறைய வேலை இருக்கு. நரசிவா, ஏண்டா 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 இப்படி பண்ணிட்டேன்? ஊர்ல யாருமே செய்யாத வேலை செஞ்சு எதுக்குடா இப்படி வீணா அழிஞ்சு போற? நிலையப்பற, என்ன ஆகி போச்சுன்னு இப்படி பதறீங்க? டேய், பாவத்தை கட்டிக்காத. பட்டாளத்தானுக்கு தெரிஞ்சா உன்னை வெட்டி போட்டுடுவான் தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ண? ஏன் என்ன திட்டுறீங்க? உன் பஞ்சாதி தமிழரசு எங்கடா அனுப்பி வச்சிருக்க? அனுப்பி வச்சேனா? வீட்டில தான் இருக்கா. வீட்லயா? உங்க குடும்பத்தை வாரிசை கலைக்க சொல்லி ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறடா. நீதான் அனுப்பி வச்ச. ஆஸ்பத்திரியிலயா? கருவை கலைக்கனா? ஆமா. என்ன சொல்றீங்க? நீதான் அனுப்பி வச்சிருக்க. சத்தியமா அப்படி எதுவும் சொல்லவே இல்ல. எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கா? ஏன் பிள்ளையா நீ சொல்லாம அவியப்படுறாங்க? எந்த ஹாஸ்பிடல்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. நிறுத்து, வண்டியை நிறுத்து.
தமிழரசி 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 பாருமா, என்ன பாருமா. ஹாஸ்பிட்டலுக்கா போயிட்டு வர? இல்லையே. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலியே? சொல்லுமா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலியே? போலியே? அழிச்சிட்டியா? குழந்தைய அழிச்சிட்டியா? தமிழரசி, என் குழந்தைய அழிச்சிட்டியா? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? வீட்டுல போய் பேசு. உனக்கு நான் வீட்டுல வர வச்சேன். உனக்கு என்ன தப்பு பண்ண? என்ன வேடிக்கை? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பா? எங்க குடும்ப வாரிசையை அழிச்சிட்டியேடி. 4 பேர் பாக்குறாங்க. உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன சாகடிச்சிருக்கலாமேடி. இல்ல நீ செத்து தொலைஞ்சிருக்கலாமே. அப்பாவி குழந்தை ஏன்டி கொன்ன? சொல்லுடி, ஏன் கொன்ன? என் குழந்தை எப்படி எல்லாம் பிறக்கணும், அதை எப்படி எல்லாம் வளர்க்கணும், நான் எவ்வளவு கனவு கண்டேன். எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தை அழிச்சிட்டியேடி. இல்ல இல்ல, நீ மனுஷி இல்ல, நீ மனுஷியே இல்ல. நீ ஒரு ராட்சசி. நீ உயிரோட இருக்க கூடாது. நீ ஒரு ராட்சசி. உன்னை உயிரோட இருக்க விட மாட்டேன். குழந்தைய கொண்டுட்டேன். வேணையா பாவையா விட்டுருங்கயா. பச்சை உடம்புயா, இப்பதான் ஆஸ்தில இருந்து கூட்டாங்க. விட்டுருங்கய்யா. நன்றி கெட்ட நாயே. பட்டாளத்தால் குடும்ப மானத்தை கெடுத்துட்டீங்களேடா. அண்ணாமலை வம்சத்தையே அழிச்சிட்டீங்களேடா. பாவிங்களா, குடும்ப கௌரவத்தையே கொலைச்சிட்டீங்களேடா. எத்தனை வாட்டி சொல்றது கஞ்சா வைக்க கூடாதுன்னு? அறிவில்ல? விட்டுருங்க ஐயா. ஏத்து ஜீப்ல. இனிமே பண்ண மாட்டீங்களா? சொல்லு. ஏய் வா. ஏய் ஜீப்ல ஏத்து. வாங்கடா. மன்னிச்சிருங்க சார். இனிமே இப்படி டிக்கெட் வைக்க மாட்டேன் சார். சார் விட்டுருங்க சார். வேணாம் சார். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். விட்டுருங்க சார். நம்பி. நம்பி. டேய், என்ன பாருடா. டேய், ஒன்னதாடா. டேய் சித்தா, என்ன பாரு. டேய் பரதேசி நாயே, ஊர்ல எல்லாருக்கும் ஏதோ சொல்லி எல்லாரையும் ஊரை விட்டு துரத்திட்டியடா. என்ன எப்படா துரத்த போற? டேய் உண்மையை சொல்லு. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தானே இந்த மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டு பரதேசி மாதிரி சுத்திட்டு கிடக்குறேன்? நான் எனக்கும் தாடி வளர்ந்த உடனே நான் உன்னை விட பெரிய பரதேசி ஆயிடுவேன். பெரிய பரதேசி. டேய் சொல்றா, உண்மையை சொல்றா. என் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளா? எத்தனை பேர் நட்ட குழி, எத்தனை பேர் தொட்ட முளை, எத்தனை பேர் பற்றி இழுத்த இதழ்கள், நித்தம் நித்தம் பொய்யடா பேசும் பூயில் மடமாதரை விட்டு உய்யடா உய்யடா உய்.
என்னப்பா இது? வா வா வீட்டுக்கு போலாம் வா. நட. இல்லை நிலையப்புற, நான் வீட்டுக்கு வரமாட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் நிலையப்புற. என் குழந்தைய கருவிலையே கலைச்ச அவன் இருக்கிற அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும்பா. வா, 4 பேர் பார்த்தா கேவலமா பேசுவாங்க. வா வீட்டுக்கு போலாம். இல்லை நான் வரல. வா நான் வரல. வா. நான் அங்கே வரல. நான் வரல நிலையப்புற, விட்டுருங்க. நான் வரல. என்ன அங்கே வர சொல்லாதீங்க. நான் வரல. கிளவா கையெடு. எடு கைய. வா வீட்டுக்கு போலாம். இல்லை நான் வரமாட்டேன் நிலையப்புற. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். வா. நான் வீட்டுக்கு போனா அடிச்சாலும் அடிப்பேன் நிலையப்புற. நான் உன்னை அடிக்க மாட்டேன். வா போலாம். இல்லை நான் வரல. நான் போக மாட்டேன். தமிழரசி வேண்டாமா, பாவமா. நான் பாவம் புண்ணியம் பார்க்குற நிலைமையில இல்லை. கையெடு. போய் உன் வேலையை பாரு. நிலையப்புற நான் போல. நான் வீட்டுக்கு வரல. நான் போல. நான் அங்கே வரமாட்டேன். என்ன விடுங்க. டேய் என்ன விடுறா. நான் வரல. நீ ஒரு ஆட்சி. நான் வரமாட்டேன். என்ன விடுங்க. நான் போல. ஒழுங்கா வா. வரமாட்டேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.